கிரேவி தான் செய்ய போறோம். இது செய்யறது என்னமோ ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு நீங்க 2 ஸ்டெப் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும், பக்காவா வரும். ஸ்டெப் 1, சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்க போறோம். ஸ்டெப் 2, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போறோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த சிக்கன் கிரேவி இருக்க போகுது. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். மிக்சிங் பவுல்ல 1.5 கிலோ க்ளீன் பண்ண சிக்கன், இதோட 1 கப் கெட்டியான தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா சிக்கனோட கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்ப தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணிருங்க. சிக்கன் அந்த மசாலாவோட ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ள நம்மளோட ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்றதுக்கு கடாயில ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே 450 கிராம் நான் இன்னைக்கு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெல்லிசா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டு லைட்டான கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க போறோம். இந்த கலர் வரணும், ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும். நல்லா லைட்டான கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஆஃப் பண்ணிருங்க. நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிருங்க. இதோட ஒரு 20 பாதாம், ஒரு 20 முந்திரி, இதோட 1 கப் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை அரைச்சிக்கணும். நல்ல ஸ்மூத் பேஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி நம்மளோட சிக்கனும் ரெடி, மசாலாவும் ரெடி. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம கலந்து வச்சிருக்க சிக்கனை உள்ள சேர்த்துட்டு ஆயில்லே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் குக் பண்ணிக்க போறோம். நம்ம தயிர் சேர்த்திருக்கோம்ல, அதுல இருந்து சிக்கன்ல இருந்துலாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா தளன்னு கொதிச்சிருக்கு. இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு சிக்கனோட நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் உள்ள சேர்த்துடலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்க போறோம். மிக்ஸ் பண்ணையிலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிரீமியா நல்லா லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னு. இப்ப மூடி போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்க போறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி உங்களுக்கு திக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு கன்சிஸ்டன்சியா அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. திருப்பியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலி கிளேஸோட சூப்பரா நம்மளோட முகலாய் சிக்கன் நல்லா ஜூசியா ரெடி ஆயிருச்சு. இந்த முகலாய் சிக்கனை ஒன் டைம் நீங்க வீட்ல செஞ்சு கொடுத்து பாருங்க. உங்க குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் நீங்க இட்லி, தோசை, நான், புரோட்டா, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சிக்கன்லாம் செம்ம சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து இன்னொரு டிஃபரெண்ட் ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.